இதுதான் ஏற்காடில் உள்ள திரைப்படங்கள்லாம் பெரிய இடம். இப்போ இங்கே எதிர்த்து போல் பார்த்தீங்கன்னா நிறையா ஆரோக்கியமான உணவு முறைகள், ஸ்வீட் கார்னெல்லாம் உடனே சுட்டு தராங்க. இப்போ ஏற்காடில் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. இங்கே வந்தால் நம்ம ஆரோக்கியமான உணவுகள் இங்கே நிறையா கிடைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு என்ன சூப்புக்கா அது? முடவட்டுக்கிழங்கு சூப். இது வந்து முடவட்டு கால் சூப்புன்னுவாங்க. இது எப்படின்னா, இந்த முடவட்டு கால் வந்து ரொம்ப நல்லது. கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய அதிசய ஒரு கிழங்கு இது. இந்த கிழங்கு வந்து ரொம்ப ரேரு, கிடைக்காது. கொல்லிமலையில் தான் இது கிடைக்கும். சித்தர்கள் நிறையா யூஸ் பண்ணது. இந்த கிழங்கு சூப்பாக குடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கால் வலி, இந்த மாதிரி சில மூட்டு வலி, கால் வலி, இந்த முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சூப்பு தான் அக்கா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விறகடுப்பு. இங்கே வேற எந்த அடுப்பும் கிடையாது. நேச்சுரலாக விறகடுப்பில் இந்த சூப் கொடுத்துட்ருக்காங்க. அது 2 பேர் நார்த் இந்தியன் நினைக்கிறேன் மேடம். அவங்க வந்து கடை வச்சிருக்காங்க. நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்மரில் வேற லெவலில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் இந்த ஏற்காடை பற்றி. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 20 வருஷம் ஆச்சுங்க சார். 20 வருஷமா இருக்கீங்க. ஆமாங்க சார். இதான் பிஸ்னஸா இல்லை வேற எதுவும் பண்ணுறீங்களா? இது மட்டும்தான். இது மட்டும்தான். இப்போ முடவாட்டுக்கால் சூப்பு, அப்புறம் சோளம், சோளம், பொரி பொடி, பொரி 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 பொரி, அப்புறம் இந்த மாங்காய், சோடா இதெல்லாம் போட்டு பொம்மை ஐட்டம், கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஐட்டம், பொரி எல்லாம். அந்த பொரிக்கு மேல ஒரு சின்ன பானை இருக்கு. அது என்னதுதான்? அது வந்து சூடு கீழே நமத்து போகாம சூடு வச்சிருப்போம். அந்த பொரி நமத்து போகாது. இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு நமத்து போகாம இருக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி இங்க பிசினஸ்லாம் எப்படி இருக்கும்? இப்ப சம்மர்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. இன்னையில இருந்து கொஞ்சம் டல்லு தான். பாக்குறத விட கஷ்டம். அப்ப இந்த வருஷத்துல ஏப்ரல் மே மாசம் மட்டும் தான். ஆமாங்க. மத்த நாட்கள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சனி ஞாயிறு கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் மத்த நாள் ஒன்றும் பெருசா இருக்காது. மற்ற நாள் இதுல இருந்து கொஞ்சம் கம்மி தான். சனி ஞாயிறு நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தீவல் பொங்கல் வந்தா கொஞ்சம் சுமாரா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் விடுமுறை இல்ல, விடுமுறைனால கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்காடுல வேற என்னெல்லாம் கப்பு ஃபேமஸ்? கமலாப்பழம், ஆரஞ்சு, இந்த கிழங்கு, பலாப்பழம். ஏற்காடு மலையிலயும் இந்த கிழங்கு கிடைக்குது. ஆமாங்க. ஏன்னா கொல்லிமலையில தான் கிடைக்கும் அப்படின்னு. பாறையில தான் கிடைக்கும். இந்த பாறை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பாறையிலேயே கிடைக்குங்க. அப்புறமேட்டு பழங்கள் கிடைக்கும். வேற என்ன பார்க்க வேண்டிய இடங்கள் ஏற்காடுல சொல்லலாம்? லேடி சிட்டி, ஜென்ஸ் சிட்டி, ரோஸ் கார்டன், பக்கடா பெயிண்ட், சேவரமலை கோயில், அதெல்லாம் பார்க்கலாம் சார். ஆக்சுவலா சேவரமலை தான் சொல்லுவாங்க. குகை அந்த மலை தான் பேரு. ஆனா ஏற்காடுன்றது இப்ப எல்லாரும் சொல்றது. ஏற்காடு பேரு ஏற்காடு தான். ஆனா இதுல சேவரமலை கோயில், லேடி சிட்டி, ஜென்ஸ் சிட்டி, ரோஸ் கார்டன், போட்டிங், இந்த பாப்ளீஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடம்லாம் பார்க்கலாம். அவ்வளவுதான் சார். கிளைமேட் இங்க எப்படிக்கா இருக்கும்? இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. மழை வந்துச்சு. வர வெயில் தான். மற்றபடி ஏற்காடுக்கு வந்தா ஜாலியா இருந்துட்டு போலாம். ஆமாங்க. குளுகுளுன்னு ஒரு நாள் ஜாலியா இருந்துட்டு போலாம். ஒரு நாள் தான். 2 நாள்லாம் இருந்தா அவ்வளவுதான். அவங்க குளிர் தாங்க முடியாதுன்னு போயிடுவாங்க. உங்க பேர் என்னக்கா? ராணிங்க. ராணிக்கா சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க. விறகடுப்புல ஆக்கி கொடுக்குறாங்க. அதுவே இந்த காலத்துல பெரிய விஷயம். இந்த லைன் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான். இந்த பொரி பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொரி நமத்து போகாம இருக்க ஒரு மண் சட்டியில விறகு போட்டு அதை சூடாக்கி வைக்கிறாங்க. இதை வச்சோம்னா இந்த பொரி நமத்து போகாம அது எப்போதுமே சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாங்காய், வேர்க்கடலை, இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக தான் வித்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் படகு இல்லம். ஏற்காடுல ஒரு முக்கியமான ஸ்பாட். அந்த இடத்துல உள்ள இந்த கடைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்கள்ட்ட நம்ம ஏற்காடை பற்றி கேட்டோம். அவங்க நிறைய தகவல்கள் சொன்னாங்க. வாங்க நம்ம அடுத்து பார்க்கு மற்ற இடங்களுக்கு போய் பார்ப்போம். ஏற்காடுடைய இன்னும் வெளிவராத தகவல்களை வந்து உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்கு தர்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க போவோம். மலைகளின் அரசன், வடக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு. ஏற்காடை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஆரம்பத்தில் சேர்வராயன் மலை அப்படின்னு அழைக்கப்பட்டது. சேர்வராயன் மலை அப்படின்னா, சேர்வராயன் அப்படின்ற பேரில் இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்கு. ஏற்காடு மக்களுக்கு இந்த கோவில் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
இதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் தினமும் வருவாங்க. நாளையடைவில் சேர்வராயன் மலை என்பது வந்து ஏற்காடு அப்படின்ற அந்த ஊரோட பேரோட முன்னிறுத்தியதால் சேர்வாயன் மலைன்றதை கேட்காம சொல்றதுக்கு பதிலாக ஏற்காடு மலை அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்தாங்க. இந்த மலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம் மலைகளின் அரசன் அப்படின்வாங்க ஏற்காடு மலையை. இங்க பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏற்காடு மலை ரோடுகள்லாம் ரொம்ப அருமையா விசாலமா போட்டிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையினர் ரொம்ப அருமையான ஒரு வழியாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இந்த மலைக்கு வந்து வரும்போது அங்கங்க ஒவ்வொரு வளைவுலையும் கொண்டு ஊசி வளைவுகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சரிக்கை போர்டுகள். இப்போ நான் நிற்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அதிவேகமே விபத்துக்கு காரணம்னு சொல்லி ஒரு போர்டு நெடுஞ்சாலைத்துறை வச்சிருக்காங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட எல்லா வளைவுகளில சின்ன சின்ன போர்டுகள் வச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 20 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டது ஏற்காடு மலை. கீழே இருந்து அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு 32 கிலோமீட்டர் தான் வரும். மலை அடிவாரத்திலேருந்து மலை ஏறுறது வந்து ஒரு 32 கிலோமீட்டர்கள் மட்டுமே இந்த ஏற்காடு மலை. ரொம்ப குயிக்கா அதிகபட்சம் ஒரு 2 வீலர்ல நீங்க மலை ஏறினீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல ஏறிடலாம். பஸ்ஸா இருந்தா ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ள வராங்க. கார்ல வரவங்க ஒரு 1/2 ஹவருக்குள்ள வந்துடுறாங்க. ரொம்பவும் சிரமமா தெரியாம அழகா ஏறக்கூடிய மலை வந்து ஏற்காடு மலை. கிளைமேட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் நீங்க இந்த மலை மேல வந்தோடனே நல்ல ஒரு சில்னஸ் ஃபீலிங் நம்ம வந்து நார்மலா இருக்கு. அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ரூம் செலவு காரு கீரு அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள வரும். ஏன்னா ரூம் எல்லாமே நார்மலா 3,000 4,000 பர் டேன்றாங்க. அந்த கணக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா அவங்க சுற்றி பார்க்க கொள்ள அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் பேமெண்ட் வந்துடும். ஆனாலும் இங்கே வந்து பார்க்கு, அட்வென்ச்சர் பார்க்கு, போட் ஹவுஸு, நிறையா ஃபால்ஸ்லாம் இங்கே சின்ன சின்ன ஃபால்ஸுகள் இருக்குது. அதுவும் மழை இங்கே அதிகமாக பெய்யும் பொழுது புதியதாக ஒரு 10 ஃபால்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணியே இல்லாமல் இருக்கும். அப்புறம் மழை பெய்யும் போது அதில் தண்ணி வரும், குளிக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல அடர்ந்த காடு, ரொம்ப ஒரு சில்னஸ், கிளைமேட்டையும் ஏற்காடையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா 2 நாள் ஜாலியாக இருக்கலாம். ஏற்காடு உங்களுக்கு சொர்க்கம். அரசு சொல்லியிருக்கிற வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றி ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து இந்த ட்ராவல் பண்ணி வந்து நல்லபடியாக உங்கள் குடும்பத்துடன் ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகிறதுக்கு சம்மர் ஹாலிடேயில் இது ஒரு சூப்பரான பிளேஸு. சம்மர் முடிஞ்சாலும் அந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் வந்துட்டு போகலாம். ரொம்ப நல்ல இடம். உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏற்காடை மறக்காதீங்க. இது ஒரு ஏழைகளின் ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்காக எங்கள் ஒன் டைம்ஸ் டிவி சார்பில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கேமராமேன் வினோத்குமாருடன் உங்கள் நெறியாளர் சூகாதர். மீண்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.